பூக்களும் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் பெறுவேன். கோலம் செய்துங்க கைமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான். எல்லாம் வல்ல வரலாற்று பெருமைமிக்க மானியம்பதி பெரியதம்பிரான் ஆலய வருடாந்த பெரும் பொங்கல் உற்சவம் பராபர வருஷத்தினுடைய ஆணி மாத உற்சவமாக இப்பெரும் பொங்கல் உற்சவம் வெகு சிறப்பாக சாடி அடியிலே பூசைகள் நடைபெற்று எம்பெருமானுடைய மடைப்பண்டம் எடுத்து வருகின்ற நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக வரலாற்று பெருமையும் பழமையும் மிக்க சைவ வழிபாட்டினுடைய ஆகமம் சாராத வழிபாட்டு நெறியிலே ஈழத்திலே தனிப்பெரும் வழிபாட்டு மரபாக ஆகமம் சாராத வழிபாடு தெய்வீகத்தையும் பக்தியினையும் ஏற்படுத்துகின்ற ஒரு வழிபாட்டு முறைமை. ஈழத்திலே பெரியதம்பிரான் வழிபாடு என்பது இன்று நேற்று ஆரம்பிக்க பெற்ற வழிபாடு அல்ல. பன்னெடும் காலமாக குல வழிபாட்டு தெய்வீகமாக பெரியதம்பிரான் பெரிய உடையவர் என்று சொல்லுகின்ற இலக்கண தன்மையிலே ஈழமணி திருநாட்டிலே இந்த பெரியதம்பிரான் வழிபாடு ஈழத்திலும் இந்தியாவிலும் அதிகளவு கடைபிடிக்கப்படுகின்ற தன்மையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஈழத்திலே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய பிராந்தியங்களிலே அதிகளவாக பெரியதம்பிரான் வழிபாடு கடைபிடிக்க பெற்று வருகிறார். யாழ்ப்பாணத்திலே அதிகளவாக சைவ வழிபாடுகளை பின்பற்றுகின்ற குல ஒழுக்கத்தின் அடிப்படையிலே பெரியதம்பிரான் வழிபாடு காலம் காலமாக கடைபிடிக்க பெற்று வருவது கண்கூடும். கந்தபுராணத்திலும் கர்ண பரம்பரை கதைகளிலும் பெரியதம்பிரான் சிவ வழிபாடுகளிலே சிவ வடிவங்களில் இருந்து பின்பற்றப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. தக்கனுடைய யாகத்தை அழிப்பதற்காக எழுச்சி பெற்ற இந்த பெரியதம்பிரான் மூர்த்தி தக்கனுடைய படையல்கள், மடை பரவுதல்கள், பொங்கல்களை கண்டு அதனுடைய மகிழ்ச்சியிலே தன்னை ஆற்றுப்படுத்தி வந்த காரியத்தை மறைந்து அந்த பொங்கல் மடைகளுக்குள்ளே ஆட்பட்டு இருந்த போது அவரை கலை பீடிக்க நினைத்த போது கலை துரத்தி என்ற வேளை வயற்கரை கூடாக பெரியதம்பிரான் ஓடி வருகின்ற போது அந்த வயல்கரை குளக்கரைகளிலே குலத்தொழிலை சலவை தொழிலாளிகள் செய்து கொண்டிருந்த வேளை என்னை கார் உன்னை காப்பேன் என்று சொன்னதினாலே தொழிலுக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த சாடியிலே பெரிய உடையவரை மறைத்து வைத்தார்கள். களி துரத்தி என்ற களி காணாது சென்ற போது அந்த சாடி அடியை நிமிர்த்திய போது பாத திருவடிகள் கண்டுகொள்ளப்பட்டது. அங்கே இருந்த பெரியவரை காணாது திகைப்புற்றார்கள். என்னை கார் உன்னை காப்பேன் என்ற சொல்லுக்காக என்னை காத்ததனாலே உன்னுடைய குலம் சிறக்கும். அந்த குலத்திற்குரிய பூசை மரபுகளை மையப்படுத்தி பெரியதம்பிரானுக்கு குளக்கரைகளோடு கோயில் அமைத்து வழிபாடுகள் செய்ய தொடங்கினார்கள். பெரியதம்பிரானுடைய குலமரபிலே வந்தவர்கள் பூசணையாற்றி அந்த பூசணையின் ஊடாக பொங்கல் பூசைகள் செய்து
மடை பரவி வழிபாடு செய்கின்ற ஒரு மரபினை உருவாக்கினார்கள். 12 காலமாக பெரிய தம்பிரானுக்கு இந்த வழிபாட்டு மரபு பின்பற்றப்பட தொடங்கியது. இன்றும் பல ஆலயங்களிலே பாத சுவடுகளை திருவடியாக வைத்து வழிபாடு செய்கிற மரபு இருக்கிறது. பரிவார தெய்வங்களாக விநாயகர், நீலாசோதியர், வீரபத்திரர், சப்தகன்னிமார், நாச்சிமார், வைரவ பெருமான் என்று சொல்லுகின்ற பரிவார மூர்த்திகளையும் கொண்டு பெரிய தம்பிரான் ஆலயம் அமைக்கப்படுகிறது. இந்த ஆலயங்கள் வயற்கரைகள், குளக்கரைகளை ஒண்டிய பகுதிகளிலேதான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னால், சிவ வழிபாட்டினுடைய தொன்மம், என்னைக்கார் உன்னை காப்பேன் என்ற குல ஒழுக்கம். அதனாலே பெரிய தம்பிரான் மரபிலே வந்தவர்கள் பூசாரி பரம்பரை, அங்கே கட்டாளி பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற தன்மையிலே பூசாரிகளாக வெண்ணீர் கரித்து, உருத்திராக்கம் அணிந்து, வெள்ளை வஸ்திரம் வேட்டி அணிந்து பெரிய தம்பிரானுக்கு விரதம் இருந்து பூசையாற்றுகின்ற மரபிலே இந்த பெரிய தம்பிரான் வழிபாடு பின்பற்றப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட பிராந்தியங்களிலே வேளாளை, மல்லாகம், மாணிப்பாய், தெல்லிப்பளை, சித்தங்கேணி, சுழிபுரம், அராலி, காரிநகர் என்று சொல்லி பல்வேறுபட்ட பிராந்தியங்களிலே தென்மராட்சி பகுதி, வடமராட்சி பகுதி, வலிகாமங்கள் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் இந்த பெரிய தம்பிரான் வழிபாடு நிலை பெற்றிருக்கிறது. இன்று வரை மக்கள் பக்தி பூர்வமாக பயபக்தியோடு பெரிய உடையவருக்கு பொங்கல் செய்ய வேண்டும், பொங்கல் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி 12 காலமாக விளக்கு வைத்தலிலே ஆரம்பமாகும். பெரிய தம்பிரான் வழிபாட்டினுடைய சடங்குகளிலே மிக பிரதானமானது விளக்கு வைத்தல். இதை மட்டக்களப்பு பகுதிகளிலே கதவு திறத்தல் என்று சொல்லுவார்கள். இந்த விளக்கு வைத்தல் என்பது பெரும் பொங்கல் உற்சவம் நடைபெறுவதற்கு முதலாக ஒரு சிறிய பூசையினை செய்து பெரும் பொங்கல் வர இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த விளக்கு வைத்தல் ஆரம்பிக்கப்படும். விளக்கு வைத்ததன் பிற்பாடு ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் சுத்தம் பேணுவார்கள், மச்ச மாமிசம் விலக்களிப்பார்கள், குற்றம் நடக்கிற இடங்களுக்கு செல்ல மாட்டார்கள். இப்போ ஊர் சார்ந்து, பிராந்தியம் சார்ந்து தூய்மை கடைபிடிக்கப்படும். அதற்கு அறிகுறியாகத்தான் இந்த விளக்கு வைத்தல். விளக்கு வைத்தலை தொடர்ந்து பாக்கு தெண்டல் நடைபெறும். கிராமிய வழிபாட்டில் இருக்கிற சடங்குகள். பாக்கு தெண்டல் என்பது தண்டல் என்ற சொல்மரபில் இருந்து வந்தது. பூசைக்குரிய பொருட்களை, பொங்கலுக்குரிய பொருட்களை, மடைகளுக்குரிய பொருட்களை திரட்டுவார்கள். அதை சொல்லுவது பாக்கு தெண்டல். இந்த வாரம் முழுவதும் விளக்கு வைத்தலில் இருந்து சாடியடி பூசை வரைக்கும் பாக்கு தெண்டல் நடைபெறும். பெரிய தம்பிரானுக்குரிய வாழக்குலைகள், பலாக்காய்கள், பலகாரங்கள் என்று சொல்லி எல்லாம் ஒன்று திரட்டுவார்கள். அதற்கு பிற்பாடு சாடியடி பூசை நடைபெறும். பெரிய தம்பிரானுடைய வழிபாடு சாடியடியிலே ஆரம்பிக்கப்படும். அந்த சாடியடியிலே பெரிய தம்பிரானை நினைந்து பச்சை அரிசி சாதம் செய்து, பொங்கல் மடை செய்து, நீலாசோதியரையும் ஏனைய பரிவார தளபதிகளையும் சிறப்பிப்பார்கள். சிறப்பித்து காவல் செய்வார்கள். சடங்கு பாடலிலே சொல்லுவார்கள், மிகச் சிறப்பாக பச்சை அரிசியும் 16 கோணமும் 8 திக்கும்
அங்கே பச்சை அரிசி தானம் கொடுத்து வழிபாடு செய்வார்கள். வழிபாடு செய்து சாடி அடியிலே பெரிய தம்பிரானுக்குரிய அடிப்படை பூஜைகள் நடைபெறும். அங்கே கருங்காலி பொல்லு, இரும்புலக்கை, சலங்கை போன்றவற்றோடு கதா முறுக்கி வைப்பார்கள். கதா முறுக்குதல் என்பது பெரிய உடையவரை வரவழைத்து காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கதா முறுக்கி வைப்பார்கள். அப்படி கதா முறுக்கி வைத்து பெரிய உடையவருக்கு அருகிலே அடியார்கள் எல்லாரும் காவலிருந்து பெரிய மேளம் என்று சொல்லுகின்ற பறைநாதம், தவில் நாதஸ்வரங்கள், சேமக்கலங்கள், மணி ஒலிப்பி பெரிய தம்பிரானுடைய சாடி அடியில இருந்து பொங்கலுக்கான பூசை பொருட்களை எடுத்துக்கொண்டு பலம் பெறுகின்ற செயற்பாடு நடைபெறும். இதை சொல்லுவார்கள் மடைப்பண்டம் எடுத்தல், பூசைக்குரிய பொருட்களை எடுத்து வருதல். இது சில ஆலயங்களிலே பூசாரியார் வீடு அல்லது கோயில் உற்பத்தியான இடம் அல்லது பிற சாடியடிகளிலே இருந்து எடுத்து வருகிற மரபு இருக்கிறது. அப்படி சாடியடியிலே இருந்து எடுத்து வீதியுலா வருகிற போது பெரிய தம்பிரான் வீதியுலா வருவது போல இருக்கும். உருத்திராக்கம் அணிந்து வெள்ளை வஸ்திரத்தினாலே அலங்கரிக்க பெற்று பெரிய உடையவர் அந்த மடைப்பண்டங்களோடு எழுந்து வருகின்ற காட்சி. அதற்கு பிறகு வளர்ந்து நேருதல். வளர்ந்து நேருதல் என்பது ஊரினுடைய நன்மை, உலகத்தினுடைய நன்மை, உயிரினங்கள் எல்லாம் நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி பூசாரியார் அந்த பொங்கல் பானையினை உருவேற்றி தெய்வீகமாக வளர்ந்து நேருவார். எட்டத்திற்கும் காவல் செய்து தேவாதி தேவர்கள், விண்ணவர்கள், மன்னவர்கள் எல்லாருக்குமான தானங்களை கொடுத்து வளர்ந்து நேருவார். அப்படி வளர்ந்து நேர்ந்து பொங்கலுனை ஏற்றுக் கொள்வார். பொங்கல் நடைபெற்று ஏனைய அடியவர்கள் எல்லாம் பொங்குவார். அப்படி பொங்கல் நடைபெற்ற பிற்பாடு மடை பரவுதல் நடக்கும். நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லி பெரியவருக்கு விருப்பமான படையல்கள், காய்மடை, பூமடை, பிரமாண மடை என்று சொல்லி ஏராளமான மடைகள் பரவுவார்கள். வாழைக்குலைகள், பலாக்கனிகள், பலகாரங்கள் என்று சொல்லி எண்ணுக்கணக்கில்லாத வகையிலே மடை பரவி கொள்கிறார். இந்த மடை பரவுதல் ஆலயங்களுக்கு ஆலயம் வேறுபட்ட சம்பிரதாயங்களை கடைபிடிப்பார்கள். ஆனால் பெரிய உடையவருக்காக அந்த பொங்கல் மடை பரவி மானியம்பதியிலே ஒரு விசேடியம் இருக்கிறது. சப்த கன்னிகளை அழைத்து வருதல், பரிகலம் அழைத்தல் என்று சொல்லுவார். 7 மடைகளுக்குமான 7 வர்ண சேலைகளினாலே பிணைக்க பெற்று ஆலயத்து முன்றலிலே பூசணையினை ஆற்றி அதில் இருந்து 7 மடைகளுக்கும் பரிகலம் அழைத்தல். அப்படி பரிகலம் அழைத்து பூசணை ஆற்றிய பிற்பாடு திருவூச்சல் நடைபெற்று கண்ணீர் தெளித்தல். கண்ணீர் தெளித்தல் என்பது அடியார்களிடத்திலே இருக்கின்ற பாவங்களையும் நோய்களையும் துன்பங்களையும் போக்க வேண்டும். அடியார் கண்களிலே நில்லாமல் கழிந்து போ கண்ணீர், அடியார் வினைகளை போக்கிவிடு கண்ணீர், துன்பம் நீக்கிவிடு கண்ணீர் என்று சொல்லி கண்ணீர் பதிகம் பாடி பெரிய தம்பிரானுடைய நாமத்தினாலே கண்ணீர் தெளித்தல் நடைபெறும். இந்த கண்ணீர் தெளித்தலுக்கு பிறகு சில ஆலயங்களிலே வழிவிடுதல், வழிவட்டுதல் என்று சொல்லுகின்ற கைங்கரியம் நடைபெறும். இதைவிட மேலதிகமாக தீ மிதித்தல், திருக்குழு
நிவர்த்தி செய்தல், இப்படியான சடங்கு முறைகளை பெரிய தம்பிரான் வழிபாடுகளிலே நாங்கள் அதிகளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும்.